இங்கே பாருங்கள், இந்த கொலுசு எவ்வளோ கருத்து போயிருக்குது. நாங்கள் காலில் போட்டு இதை உங்களுக்கு நான் பளிச்சுன்னு செஞ்சு காமிக்கிறேன். எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அலுமினியம் ஷீட் இருக்குங்களா, நம்ம வீட்டில் வச்சிருப்போம்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஷீட் இல்லைன்னா நம்ம ஃபுட்டெல்லாம் வாங்கணும் இல்லைங்களா, அந்த கப்பு இருக்கும் இல்லைங்களா, அலுமினிய கப்பு, அதை வந்து நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆப்பச்சோடா, சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சோடா. இது சோப்பு லிக்யூட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லிக்யூட் இல்லைன்னா நம்ம பவுடர் சோப் பவுடர் தான் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் உயரமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதை போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ பொங்கி வரும். அதுக்காக சொல்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணி விட்டேன். கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்து நான் சிம் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஆப்பச்சோட போடும்போது பொங்கி வரும். அதனால சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். பாருங்களேன், பொங்கி வருது பாருங்கள். டக்குன்னு எல்லாத்தையும் போட்டிங்கன்னா பொங்கி ஊற்றிடும். கொஞ்சம் கவனமாக போடுங்க. நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஆப்பச்சோடா. 2 கொலுசு போடுறேன், 2 செட்டு. அதனால் நீங்கள் ஒரே ஒரு கொலுசு ஒரு செட்டு போட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். கொலுசு போட்டலாம். இப்போ இந்த அலுமினியம் ஷீட்டை அப்படியே பிச்சு உள்ளே போட்டுடலாம். இப்போ அடுப்பை நல்லா ஹையில் வச்சுருக்கேன். இதை அப்படியே நல்லா கலந்து விடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோப்பை லிக்யூட் அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலே கொதிக்கட்டும். சோப்பு ஊற்றின உடனே அடுப்பை சிம் பண்ணிடுங்க. நல்லா பொங்கி வந்துடும். அதே மாதிரி பாத்திரமும் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். அப்படியே கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். கொலுசு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்களேன், எப்படி தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. இங்கே பாருங்கள், எல்லா கொலுசையுமே நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் ஒன்று உள்ளே இருக்குது. நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா இப்படி ப்ரெஷ் போட்டுருங்க. ப்ரெஷ் போட்டு நல்ல தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு நல்ல தண்ணியில் கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே நல்லா ப்ரெஷ் போட்டு கழுவிட்டு வந்துட்டேன். அப்படியே புது கொலுசு மாதிரி இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது சலங்கை இல்லாத கொலுசு. இது சலங்கையோடு இருக்க கொலுசு. சூப்பராக இருக்குல்ல, டக்கு டக்குன்னு எல்லாமே புதுசு போல் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.